இரக்கம், இறையுணர்வு, பிறருக்கு உதவுதல், மக்களின் நலன் பேணுதல் என்று பொற்காலமாக இருந்திருக்கிறது ராஜேந்திர சோழனின் ஆட்சி. கங்கை வெற்றியின் நினைவாக 1023 தமிழர்களின் பெருமையாக கட்டி எழுப்பியதுதான் கங்கை கொண்ட சோழபுரம். தந்தை முதலாம் ராஜராஜன் தஞ்சாவூரில் கட்டியது போன்று அதைவிட பெரியதாகவே கங்கை கொண்ட சோழபுரத்தில் பெருவுடையார் கோயிலை கட்டினார் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூர் பெரிய கோயில் அமைப்பில் இந்த கோயில் கட்டப்பட்டிருந்தாலும் இது பல வகையிலும் மாறுபட்டது. தஞ்சை கோயில் விமானம் 4 பக்கங்களை கொண்டது. இந்த கோயிலோ 8 பக்கங்களோடு நளினத்தோடு அமைக்கப்பட்ட விமானம் கொண்டது. கிழக்கு நுழைவு வாயிலில் பெரிய நந்தி பகவான், பிரம்மாண்டமான மூலமூர்த்திகள், ஒரே கல்லில் தாமரை பூ வடிவில் வான சாஸ்திர முறைப்படி வெகு அழகாக செதுக்கப்பட்ட நவகிரகங்கள், 60 அடி சுற்றளவில் 13.5 அடி உயரத்தில் ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்ட லிங்கம். தஞ்சை பெரிய கோயிலில் லிங்கம் அமைந்தது போன்றே இங்கும் கோபுரம் எழுப்பப்பட்டதாக வரலாறு. இது தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய சிவலிங்கம். லிங்கத்தின் அடியில் சந்திர காந்தக்கல் வைக்கப்பட்டுள்ளது. இதனால் வெயில் காலத்தில் குளிர்ச்சியையும் குளிர்காலத்தில் வெப்பத்தையும் தருகிறது. இங்குள்ள பெரிய அளவிலான நந்தி சுண்ணாம்பு கல்லில் வடிக்கப்பட்டு தரையில் அமர்ந்துள்ளது. சூரியன் உதயமானதிலிருந்து மறையும் வரை நந்தியின் நெற்றியில் பட்டு பிரதிபலிக்கும் சூரிய ஒளிக்கீற்று கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது விழும் காட்சி வேறு எங்கும் காண முடியாத அற்புத காட்சியாகும். 160 அடி உயரம் கொண்ட கோபுரத்தின் மீதுள்ள கலசத்தின் நிழல் தஞ்சையை போல் இங்கும் விழுவதில்லை. கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கங்கையிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு கோபுர கலசத்துக்கு ஊற்றப்பட்டது. கும்பாபிஷேகம் செய்யும் புனித நீரை கோயிலுக்கு உள்ளேயே கிணறு வெட்ட செய்து அந்த புனித நீர் அங்கு வந்து சேரும்படி நேர்த்தியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கிணற்றுக்கு அருகில் சிங்கமுக வடிவம் அமைத்து தரிசனம் செய்ய வரும் பொழுதெல்லாம் அதன் வாய் வழியாக உள்ளே சென்று இந்த புனித நீரை எடுத்து தலையில் தெளிக்கும் வகையில் உள்ளது. இங்குள்ள அம்மன் பெரிய நாயகி பெயருக்கு ஏற்றாற்போல் பெரிய உருவத்தில் அம்மன் சிலை. வலது பக்கத்தில் 20 கைகள் ஆயுதங்கள் தாங்கி புன் சிரிப்புடனும் காணப்படும் துர்க்கை அம்மன் சிலை. கோயிலின் 1 மீட்டர் தொலைவில் எழுத்தாணியுடன் விநாயகர் சிலை, தென்கிழக்கு மூலையில் முப்பரிமாண நடராஜர் சிலை என இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்டது. சோழர் கால கட்டடக்கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இன்றளவும் விளங்கி வரும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. கோயில் கட்டப்பட்டு 1000 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் கம்பீரமாக நின்று தமிழர்களின் கட்டடக்கலையையும் சோழ சாம்ராஜ்யத்தையும் உலகிற்கு பறைசாற்றுகிறது.